இவ்வளவுதான் தொகுதிகள் எண்ணிக்கை அப்படின்னு கராராக சொல்லக்கூடிய இடத்துல திமுக இருக்கா? அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா? யார் கை இந்த முறை ஓங்கி இருக்கும் இந்த தேர்தலில்? இல்லை, அப்படி தான் இருக்குது. திமுக கூட்டணி கட்சியில் பொறுத்தவரை நிலைமை அப்படி தான் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கலைஞரை விட ஃபார் பெட்டர் அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸ் அது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அந்த கொடுக்கக்கூடிய இடத்துல தான் முதல்வர் இருக்கிறார். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். தமிழ்நாட்டு தமிழருடைய வாழ்க்கையில் தலைவாழை இருந்திருந்தால் கூட அதில் உப்பு ஊறுகாவும் ஒரு மெனு ஐட்டம் தான் ஆக்சுவலாக. அதான் மரபு. அது அது கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அதனால் ஒரு சில கட்சிகளுக்கு அவங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அதற்காக அவங்க முற்றிலும் எதிராக போவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக காங்கிரஸ் ஒரு 30 இடங்களை கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கான இடங்கிறது 10 மக்களவை தொகுதி, 25 சட்டமன்ற தொகுதிகள் தான் அவங்களுக்கான வலிமை. நீங்கள் காங்கிரஸுக்கு 30ன்னு சொல்கிறீங்கன்னா போன முறை 25. ஆமாம். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு 5, இடதுசாரிகள் ஒரு 2 3, 12, 2 3, மதிமுக 2 3, புதுசாக வரக்கூடிய கட்சிகள் ஒரு 5 இடங்கள், மக்கள் நீதி மையம், தமிழ் அன்சாரி, திரு தனியரசு, கருணாசலாம் இவங்கெல்லாம் சேர்த்தானா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் அளவுக்கு புதிதாக அகாமடேட் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. அதை செஞ்சிருவாங்களா? அதை செய்வாங்க. அது என்ன காரணத்தினால அவங்க கொஞ்சம் இறங்கி வரணும். இப்போ 187 இடங்களில் உதயசூரியன் இருந்தது. இப்போ நிச்சயமாக ஒரு 30 இடங்கள், மினிமம் ஒரு 20 அல்லது 30 இடங்கள் இறங்கி வருவதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு எல்லா கட்சிகளுமே, திமுகவோட கூட்டணி கட்சி எல்லாமே பாஜக எதிர்ப்பை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஒரு போர்டு எக்ஸாமில் மேக்ஸ் சென்டம் வாங்குற மாதிரி. ஆனால் நீங்கள் பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் அதிமுக எதிர்ப்பு, திமுகவை முழுமனதாக ஆதரிப்பதுங்கிறதுக்குல அது ரொம்ப கஷ்டமான சிக்கலான ஃபார்முலா. அது நீட்டில் ஒரு 30 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரியானது ரொம்ப சிக்கலான விஷயம் ஆக்சுவலாக. அந்த இடத்துல இவங்க எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டணி கட்சிகள், நீங்கள் விடுதலையாகட்டும், விடுதலை அவங்க பாஜகவோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் பாஜகவை திமுக எதிர்க்கிறது, அதனால் நாங்கள் திமுக ஆதரிக்கிறோங்கிற சேனலில் தான் இருக்காங்க ஒழிய திமுக தன்னுடைய சொன்னதை செய்கிறது, அதை நாங்கள் முழுமனியாக ஆதரிக்கிறோம் அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க வரல. அவங்க என்ன பேசினாலும் பாஜக ரெஃபரன்ஸ் வந்துருதுங்க. மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றது தான். ஆமாம், மதச்சார்பற்ற கூட்டணி கூட பேச மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்கிறது, அதனால் நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம் அப்படி. அது பத்தாது. நான் என்ன சொல்றேன், பாஜக எதிர்ப்பு மட்டும் பத்தாது, அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டும். அதிமுக கடந்த கால அவங்களுடைய கொள்கைகளாகட்டும், அவங்க ஆட்சியில் செய்த தவறுகள் அதெல்லாமே ஒரு பேசு பொருளாகணும். மோரோவர் திமுகவுடைய சாதனைகளை செய்யணும். இந்த 4 ஆண்டுகள் அவங்க செய்த வாக்குறுதியை அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய். ஸோ இந்த இடம் தான் திமுக எதிர்பார்க்குற இடம் ஆக்சுவலாக. இதுதான் இந்த இடத்தை யார் பண்ணுவாங்கிறதுக்கு தான் அவங்க ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்போ உள்ள இருக்கிற கட்சிகள் செய்வாங்கன்னா சில கட்சிகள் செய்வதற்கு தயக்கப்படலாம். ஸோ புதிதாக வராங்களே, இப்போ பாமக ஆகட்டும், தேமுதிகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான நம்பர்ஸ் இங்கே அகாமடேட் பண்ணலாம், ப்ரொவைடட் இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்ய தயாராக இருந்தால். திமுகவை முழுமனதாக ஆதரித்து பாஜக எதிர்ப்பை முன்வைத்து அதிமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல பாமக இருந்ததுன்னா பாமகவுக்கு நிச்சயமா ஒரு 2 கட்சிக்கும், பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் குறைந்தபட்சம் 40 தொகுதிகள் 45 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய இல்ல. இங்க இங்க வின்னிங் கேப்பபிலிட்டி உள்ள இடம் இல்ல, கூட்டணி இல்ல. சோ அதனால நிச்சயமா அவங்களுக்கு ஒரு 10-15 தொகுதிகள் கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. காங்கிரஸை விட குறைச்சலா பாமக வாய்ப்பு இருக்கு. அதாவது அது நியாயம் இல்லாத விஷயம் தான் ஆக்சுவலா. காங்கிரஸோட வலிமை எல்லா கட்சியும் தமிழ்நாடு எல்லா நியாயம் இல்லைங்கிறத தாண்டி பாமக இந்த நம்பரை ஒத்துக்குமான்னு கேக்குறேன். இல்லை, பாமக ஒத்துக்கணும்னா அதான் அதாவது நான் பாமக ஒத்துக்கொள்வதற்கு முன்னாடி திமுக ஒத்துக்கொள்ளும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாமகவுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாமக போய் திமுகவை முழுமனதாக ஆதரித்து பிரச்சாரத்தில் இறங்குமா? ஏன்னா அவங்க இது வரைக்கும் திமுக அரசை விமர்சனம் செய்திருக்காங்க. சீனியர் ராமதாஸ் நிறைய இடங்களில் திமுக அரசு விமர்சனம் செய்திருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவுடைய கொள்கைகளை தான் விமர்சிக்காங்க, பாஜக அரசுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கல பெரிய அளவில், ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பெரிதளவு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு சரிசமமாக பாஜக எதிர்ப்பை கையாளுவாங்க ஒரு விஷயம். என்ன லாபம் பாமக கூட்டணிகளை கொண்டு வரதுனால திமுகவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. திமுக ஒரு ஸ்ட்ராங்கான வட தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு கட்சி உள்ள கொண்டு வராங்க. இரண்டாவது, வெறுமனே பாஜக எதிர்ப்பு மட்டும் முக்கியாமல் ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை ஒரு தமிழ்நாட்டு கிரவுண்ட்ல மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசக்கூடிய இடமா இருக்குது. அதாவது களத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, அதில் என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு, எந்தெந்த விஷயங்களை திமுக செய்து முடித்திருக்குங்கிற விஷயத்த ரொம்ப பிரமாதமாக முன்வைக்க முடியும் பாமகவால். தேமுதிக கூட செய்ய முடியும். இவங்க தேமுதிக இன்னும் பாஜக எதிர்ப்போட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. மோடி விஜயகாந்த் போயிட்டார் சொல்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை கையில் எடுப்பாங்கிறது சந்தேகம். ஸோ அதனால இந்த இடத்துல அவங்க பின்தங்குறாங்க போது
ஸோ இப்போ இவங்களை எடுத்து வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல ஒரு பரிச்சாத்த முயற்சியில் இறங்காமல் இருக்கிற கூட்டணி கட்சிகளை அப்படியே அகாமடேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு கூடுதலான இடங்கள் கொடுப்பதே திமுகவுக்கு இந்த முறை சிக்கலா இருக்கு. அதுதான் சிக்கல். ஆனா வேற வழி இல்லை. அது நீங்க வந்து திமுக கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களை கேட்டதை கொடுத்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனி சின்னம் கிடைச்சிருக்கு. ஸோ இடதுசாரிகள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க வந்து திமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு முன்வைத்திருக்காங்க. அவங்களை கைவிடவும் முடியாது. காங்கிரஸை வந்து நெகோசியேட் பண்ணலாம், ஏன்னா அது தேசிய கட்சி. தமிழ்நாட்டு அளவுல வந்து அது அந்த இடத்துல நெகோசியேட் பண்ணலாம். ஆனா மற்ற கட்சிகள் யாருமே நெகோசியேட் பண்ண முடியாது. மக்கள் நீதி மையம் உள்ள வந்தாச்சு, அவங்களுக்கு ஏதாவது சீட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு தொகுதி பங்கீடுங்கிறது சிக்கலான விஷயம் தான். ஆனா அதை வந்து முதல்வர்களால் செய்ய முடியும். 10 ஆண்டுகளா நம்ம பார்த்திருக்கோம். அதை செய்த முடியும். அவரால் தான் பார்க்க.